இன்னொரு பக்கமா ராகுல் காந்தி அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது பங்கெடுத்த அத்தனை பேருமே ஒருமித்த குரல்ல ராகுல் காந்தி தான் எதிர்க்கட்சி தலைவராக வரணும் அப்படின்ற விஷயம் கொண்டு வரப்பட்டிருக்குது. ராகுல் காந்தி இதுக்கு என்ன இசைவு தெரிவிக்க போறாருன்றது அவர் தான் முடிவு செய்வாரு. ஏன்னா தீர்மானம் நிறைவேற்றி அவர்கிட்ட கொடுத்திருக்கோம், நாங்கள் அவரை வலியுறுத்தி இருக்கிறோம், முடிவெடுக்க வேண்டியது அவர் தான் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு விவாதிக்கப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் எந்தெந்த கூட்டணி கட்சிகள்லாம் அதிக அளவுல வெற்றிக்கு பாடுபட்டாங்களோ அவங்களுக்கு பிரதிநிதித்துவப்படி நிறைய முக்கியமான பதவிகளை வழங்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை முன் வச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சி. அதனால திமுகவில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியோ அல்லது மற்ற ஏதேனும் முக்கிய பொறுப்புகளோ வழங்கலாமா அப்படின்ற யோசனை இருக்கு. அதுல கனிமொழி அவர்களுடைய பெயர் இடம்பெறதா சொல்லப்படுது. ஏன்னா பெண் அப்படின்ற முறையிலும் ஒரு பிரதிநிதித்துவம் கூடுதலா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இன்னும் அதிகமா மற்ற கட்சிகளுடனும் இணக்கமான முறையில் அவரை செயல்பட வைக்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நம்புவதாகவும் சொல்லப்படுது. திமுக அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் இது சம்பந்தமான விஷயங்களும் விவாதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.